2 மாதத்துக்கு முன்னாடியே கூப்பிடும்போது நான் சொன்னேன், இதுக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லாத ஒரே ஆள்னா உலகத்தில் நான் மட்டும்தானே, என்னையே எது கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை அப்படியே இல்லை, நீ வாங்க, டிசப்பாயிண்ட் ஆகிடுவாங்க, ஏன்னா நான் அவ்வளோ யோக்கியம் இல்லை, என்னை ஏன் கூப்பிட்றீங்க திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருந்தேன். இல்லை வாங்கன்னாங்க. சரி நான் வரேன், வந்தால் உண்மையை மட்டுமே சொல்லிடுறேன்னு. சரி ஏதோ உங்களுக்கு தோணுது சொல்லுங்கன்னாங்க. இப்போ சொல்கிறேன். இப்போ டாக்டர் சொன்னார், இந்த மாதிரி அது எதுவுமே ஸ்மோக் பண்ணுற மாதிரியோ ட்ரிங்க் பண்ணுற மாதிரியோ பர்பஸாக நாங்கள் விரும்பி அதை பண்ணுறதில்ல டாக்டர். ஏதோ தற்செயலாக அப்படி அமைஞ்சிருது. பட் அதில் இவ்வளோ பாதிப்பு இருக்குன்றத இப்போ நீங்களாம் சொல்கிறம்போது, இப்போ இந்த ஸ்மோக்கிங்கை நிறுத்திட்டு உட்காந்துருக்கிற அந்த ஸ்டார்ஸ் மத்தியில் பேசுகிறதே ரொம்ப எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. வாழ்க்கையே ஒருத்தரை பார்த்து நமக்கு முன்னோடிகளை பார்த்து வர்ற இன்ஸ்பிரேஷன் தான். எந்த துறையாக இருந்தாலும் சரி, அது டாக்டர் துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவத்துறையாக இருந்தாலும், கலைத்துறையாக இருந்தாலும், எந்த துறையாக இருந்தாலும் இன்ஸ்பிரேஷன் தான். நம்மளாக எதுவும் படைச்சிட போகிறது கிடையாது. ஏற்கனவே படைச்சவங்க இல்லை படைப்பில் முக்கியமானவங்களோட பாதிப்பில் தான் நம்ம அதை வாழ்க்கை நடத்திட்டு இருக்கிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ எனக்கு முன்னோடிகள்னு சொல்கிறத விட எனக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிறது இப்போ ஸ்மோக்கிங் நிறுத்திட்டு இப்போ எனக்கு முன்னாடி எதிர்த்தாப்பில் உட்காந்துருக்கீங்க இல்லையா, அவங்கள நினச்சா எனக்கு ரொம்ப பெருமையாகவும் ஒரு முறை அவங்கள கையெடுத்து கும்பிடணும் போலன்னு தோணுது. ஏன்னா அது என்னால் முடியல. ஆனால் இன்னைக்கு உங்களை பார்க்கும்போது அதை ஒரு நாள் செயல்படுத்தி காட்டணும் அப்படின்றதுல என்னோட முனைப்பு ஜாஸ்தியாக இருக்குது. இந்த நிகழ்ச்சியில் என்னை கலந்துக்கிற வச்சதுக்கு முதல்ல தயங்கினாலும் பின்னாடி நான் இப்போ ஏன் தயங்கணும் அப்படின்றது இப்போவே கொஞ்சம் குற்ற உணர்ச்சியாக இருக்குது. இப்போ தினம் முடிஞ்ச வரைக்கும் குவிட் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். ஏன்னா டெய்லி கேன்சர் இன்ஸ்டியூட்டை கிராஸ் பண்ணி தான் என்னோட காரில் போயிட்டுருப்பேன். காரில் ஸ்மோக் பண்ணும்போது கூட இன்ஸ்டியூட்டை பார்த்த உடனே தன்னால் ஸ்மோக் உடனே ஆஃப் பண்ணிவிடுவேன். ஏன்னா அது அந்த இன்ஸ்டியூட்டுக்கு கொடுக்குற மரியாதை. ஏன்னா இதுக்காக மெனக்கிட்ட எவ்வளோ பேர் போராடிட்டு இருக்கிறாங்க. இப்போ டாக்டர் பேசினதாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி இன்னொரு டாக்டர் பேசினாங்க, பேர் மறந்து, சாரி, வீட்டுப்பால். அவங்க பேசுகிற போதெல்லாம் அவங்களுக்கு இருக்கிற அக்கறை நம்ம மேலே உள்ள அக்கறை தானே. அதில் கொஞ்சமாவது எடுத்துக்கிறணுமேங்கிற ஒரு குறைஞ்சபட்ச ஒரு நோக்கம் தான். ஃபிட் பண்ணிடுவாருங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, கேன்சர் இன்ஸ்டியூட் பேனர் நிறைய இடத்துல வைக்கணும்னு தோணுது. பார்க்குற எல்லாருக்கும் ஃபிட் பண்ணணும்னு தோணும். சார் இப்போ லாஸ்ட்டாக ஒரே ஒரு கேள்வி சார், நீங்கள் திட்டமாடின்னு நினச்சிக்கிறேன். படத்தில் அடிக்கிறதுனால பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறாங்க அப்படின்னு அடிக்கடி சொல்கிறாங்களே சார், அதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? நம்ம படத்தில் நிறைய வைப்போம், ஜென்ரலாக அது கதைக்கு தேவைப்படுதுன்றதுக்காக வைப்போம். இப்போ சார் சொன்னார் படத்தில் வச்சுட்டு கீழே சின்னதாக போடுறீங்கன்னாரு, அவ்வளோதான் போட முடியும் நம்மளால். அதை பற்றி பாலா சார் என்ன நினைக்கிறாரு? இல்லை அது மாதிரி டாக்டர் நீங்கள் சொன்னது, சாரி உங்களை வச்சுட்டு நான் சொல்லக்கூடாது, தப்பு. இது அரசாங்கத்தோட முட்டாள்தனம். நீ சிகரெட்டும் விற்ப, ட்ரிங்க்கும் விற்ப, ஆனால் கீழே மட்டும் சினிமாவில் காமிச்சா நீ இப்போ டைட்டில் போடணும் அப்படின்னா உன்னோட வியாபாரத்துக்கு நீ எங்களை பயன்படுத்திக்கிடுவ. அதே மாதிரி உன்னோட வியாபாரத்துக்கு எங்களோட உயிரோட நீ விளையாடுற. அது தவறான ஒரு விஷயம். அதை சினிமாவில் நீ இதை இப்படி போட்டே ஆகணும் அப்படின்னு கட்டாயப்படுத்துன்றது மாதிரியான ஒரு முட்டாள்தனம், ஒரு அசிங்கம் எதுவும் இல்லை அரசாங்கத்துக்கு. அதுக்காக நான் புகழேந்தி அவர்களுக்கும் சுஜாதா அவர்களுக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.